த ஆக்ஸ் தியரி. ஒருத்தன் ஒரு மரத்த தன்னோட கோடாரிய வச்சு வெட்டிக்கிட்டே இருந்தான். வேகமா வெட்டுனான், ஓங்கி வெட்டுனான், களைச்சு போற அளவுக்கு வெட்டுனான், வேர்வை சிந்தி வெட்டுனான். ஆனா, அந்த கோடாரியோட வெட்டு அந்த மரத்துல விழுந்துச்சே தவிர, மரம் வெட்டுப்பட்டு கீழ விழல. அந்த வழியா ஒரு பெரியவர் போனாரு. அப்ப இவன கூப்பிட்டு கேட்டாரு, "ஏப்பா, நீ மரத்த இவ்ளோ கஷ்டப்பட்டு வெட்டிக்கிட்டு இருக்கியே, கொஞ்ச நேரம் அந்த கோடாரிய கூர்மையாக்கிட்டு வெட்டலாம்ல?" அப்படின்னாரு. அதுக்கு அவன் சொன்னான், "பெரியவரே, எனக்கு மரத்த வெட்டுறதுக்கே டைம் பத்தாது. இதில நான் எங்க கோடாரிய கூர்மையாக்கிட்டு வெட்டுறது? அதுக்கெல்லாம் எனக்கு சுத்தமா டைம் கிடையாது. நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன்னு" திரும்பியும் அந்த மரத்த வெட்ட ஆரம்பிச்சான். கடைசி வரைக்கும் அந்த மரத்த அவனால வெட்டி சாய்க்க முடியல. இந்த தியரியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீட் எக்ஸாமுக்கோ, கியூட் எக்ஸாமுக்கோ, ஜேஇஇக்கோ ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு போர்டு எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் எந்த எக்ஸாமுக்கு வேணா நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். பக்கம் பக்கமா உட்காந்து நீங்க புத்தகத்த படிக்கலாம். மணிக்கணக்குல நீங்க கான்செப்ட் நடத்துற பாடத்த கவனிக்கலாம். ஆனா, அதெல்லாம் உங்களுக்கு மார்க்கா கன்வெர்ட் ஆகுமா? ஆகாது. கொஷின பிராக்டிஸ் பண்றது மட்டும் தான் ஆக்சுவல் எக்ஸாம்ல உங்களுக்கு மார்க் வாங்கி தரும். கொஷின் பிராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது கோடாரிய கூர்மையாக்குற மாரி. உங்க ப்ராசஸ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ற மாதிரி தான் தோணும். ஒரு கான்செப்ட்ட நீங்க 1/2 மணி நேரத்தில படிச்சிரலாம். ஆனா, அதே கான்செப்ட்டுக்கு ஃபிசிக்ஸா இருந்தா ஒரு 10 கொஷின பிராக்டிஸ் பண்ண 2 மணி நேரம் கூட ஆகும். ஐயோ! இவ்வளோ நேரம் ஆகுதே! இந்த 2 மணி நேரத்தில நான் ஒரு பாடத்தையே ரிவைஸ் பண்ணியிருப்பேனேன்னுலாம் உங்களுக்கு தோணும். ஆனா, நீங்க கொஷின் பிராக்டிஸ் பண்ணும்போது தான், எங்க நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம், எங்க நம்ம வீக்கா இருக்கோம், எந்த இடத்துல அதிக ஃபோக்கஸ் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி, நம்ம ஆக்சுவல் எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால கோடாரிய ஷார்ப்பன் பண்ற மாரி, உங்க ப்ரிப்பரேஷன ஷார்ப்பன் பண்ணணும், கூர்மையாக்கணும் அப்படின்னா, கொஷின் பிராக்டிஸ் பண்ணணும். கொஷின் பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட ப்ராசஸ் ஸ்லோ டவுன் ஆக தான் செய்யும். ஆனா, அது நல்லதுக்கு தான். அது உங்களோட வீக் பாயிண்ட்ஸ கண்டுபிடிச்சு, அத சரி பண்ணி ஆக்சுவல் எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.